என்ன அர்ச்சனா பிஆர் வச்சு வின் பண்ணீங்களாமே? ஆமா, பிஆர் தான், பப்ளிக் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு தெரியாத என்ன, மக்கள் தான் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சாங்க. சில தற்கூரி கூவிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்து நான் கதற முடியுமாங்க? தற்கூரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஸ்லிப்பர் ஷாட் நண்பர்களே. 8வது அட்டி 1 கோடி 1 கோடி அப்பு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க நண்பர்களே, வச்சு செஞ்சிருக்காங்க. எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம், அர்ச்சனா எப்படா என்ட்ரி கொடுப்பாங்க, எப்படா லைவ் வருவாங்க, இம்மா வந்து கொஞ்சம் வாயை திறந்து ஏதாவது பேசுமா, இங்க நிறைய தற்கூரி சாட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு சம்பவம் நேத்து நடந்து முடிஞ்சிச்சு. என்னன்னா, அர்ச்சனா அவர்கள் லைவ் வந்துட்டாங்க, நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா சேனலும் கவனிச்சுன்னா ஒரே மாதிரி கொஸ்டினா இருந்துச்சு, ஒரே மாதிரி கொஸ்டின் ஒரே பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. எல்லாரும் கேட்டதுமே அர்ச்சனா பிஆர்னால தான் வின் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா கோடி கணக்குல செலவு பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வின் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி தான் வின் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் மாயாவை ஆப்போசிட் பண்ணி தான் வின் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க இப்படிங்கிறதா கொஸ்டினா இருந்துச்சு. இதுக்கு பயங்கரமான ஸ்லிப்பர் ஷாட் நண்பர்களே, வெறித்தனமான ஷாட். நீங்க கவனிச்சிருப்பீங்க, கதறலா இருக்கும். ஐயோ எனக்கெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின்லாம், நம்ம மனசுக்குள்ள இருந்த கொஸ்டின்ஸ். நம்மளும் நிறைய வீடியோஸ்ல அதை கேட்டிருப்போம். என்னன்னா, பெய்ட் பார்ட்ஸ் சொல்றீங்க, நான் காசு செலவு பண்ணிட்டு போயிட்டேன், நான் வந்து காசு செலவு பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்ல நீங்க சொல்றீங்களே. சரி, 19 கோடி ஓட்டுகள்னு வெளியே சொல்றாங்க. எனக்கு தெரியல, வெளியே சோசியல் மீடியால சொல்ற எல்லாருமே 19 கோடி ஓட்டுகள், ஆரி அவர்களோட கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமா வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வகையில 19 கோடி ஓட்டுகள்ல ஒரு ஓட்டுக்கு 1 ரூபான்னு வச்சாலுமே 19 கோடி ஆச்சு. 19 கோடி இருந்தா நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள போகணும்? நான் ஏன் அங்க போய் இவ்வளவு நெகட்டிவ் வாங்கிட்டு, இவ்வளவு சண்டை சச்சரவுகள், இவ்வளவு பிரச்சனை வாங்கிட்டு இந்த 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு டிராஃபியை வின் பண்ணிட்டு வரணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிறது முத கொஸ்டின். நல்லா செருப்படியா இருக்கா தற்கூரி? உனக்கு இருக்கணும்ல, அந்த மண்டையில கொம்ப மாட்டிட்டு உட்காந்து ரிவ்யூ பண்ணல, உனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா கடைசி நாள் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னே சரக்கு போட்டதோட மோசமா உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு. அது டைட்டிலுக்கு தகுதி இல்ல, டைட்டில் மாயா மட்டும்தான், கமலஹாசன் தோத்துட்டாரு, இப்படி உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கெல்லாம் பக்காவான செருப்படி. சோ இதுல 19 கோடி ஓட்டுகளை வேணா விட்டுருங்களேன். சோ 19 கோடி ஓட்டுகளை விட்டுருங்க, 19 கோடி ரூபாயை விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. 1 கோடி ரூபான்னு வச்சுப்போமே. 19 கோடி ஓட்டுல 18 கோடி பேர் மக்கள் வச்சாலும் மீதி 1 கோடி பேருக்கு நான் வந்து காசு செலவு பண்ணிட்டு போயிருக்கேன், மீதி 1 கோடி ஓட்டுக்கு நான் காசு செலவு பண்ணிட்டு போயிருக்கேன். 1 கோடி ரூபாய் ஆச்சு. அப்படி 1 கோடி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் தேடி போகணும்? 50 லட்சம் ரூபாய் தேடி அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இவ்வளவு கெட்ட பேர்களை வாங்கிட்டு நான் வரணுமா? அந்த 1 கோடி ரூபாய் இருந்துச்சா நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு, ஒரு குட்டியா சின்ன படம் பண்ணிட்டு நான் வந்து அப்பவே ஹீரோயின் ஆயிருப்பேன். ஏன் அதை நான் பண்ணல? ஏன் இப்படி லூசுதனமா பேசுறேன்? இவெல்லாம் தற்கூரியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கொஸ்டின் கேட்கறாங்க நண்பர்களே. இதே கொஸ்டின் தான் நம்மளும் கேட்டதை நீங்க கவனிச்சீங்களா? இதே கொஸ்டின் தான் நம்ம கேட்டோம். 1 கோடி ரூபாய் இருந்தா ஏன்டா அந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள போகணும்? இதேதான் லாஸ்ட் சீசன் அசீமும் நடந்துச்சு. அசீமும் பல கோடியை செலவு பண்ணிட்டு உள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பல கோடி இருக்கவன் ஏன் அந்த வீட்டுக்குள்ள போகணும்? வீட்டுக்குள்ள போறது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம ஃபேம் ஆகணும், ஏதோ ஒரு வகையில ஃபேம் ஆயிட்டோம்னா அது மூலமா நம்ம சினிமா ஃபீல்டுக்கு போயிடலாம், அதுல இருந்து ஒரு காசு நமக்கு கிடைக்கும், சோ அதை வச்சு நம்ம சர்வே ஆகிக்கலாம் அப்படிங்கறது நோக்கத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே போவாங்க. அப்படி 1 கோடி பல கோடி இருக்கவன் எவனும் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டான். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுவும் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு எவனும் போக மாட்டான். 1 கோடி ரூபாய் இருக்கிற வேணா போவான், ஆனா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போக மாட்டான். இவ்வளவு ஹேட்ரேட் வாங்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போகணுமா? அது முத கொஸ்டின். சரியா நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதுல பிஆர்னு சொல்றீங்களா, அந்த பிஆர் வந்து நான் பாக்குற வளர்த்திக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஒரு ஷாட். தேவையா தற்கூரி பசங்களா? தேவையான்னு கேக்குறேன். முக்கியமா இந்த மண்டையில கொம்பு மாட்டின ரிவ்யூ உனக்கு தேவையாப்பா? பிஆர்னு கதர்னிய, கடைசி நாள் வரைக்கும் கதர்னியப்பா. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் முடிஞ்சு போச்சான்னு கேக்குறேன். முடிஞ்சு போச்சா? இதேதான் நாங்களும் சொன்னோம். நாங்க வந்து பப்ளிக் ரோபோட்னு சொன்னோம், அவங்க வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஓட்டுக்கல்ல அடுத்தது நம்ம கேட்ட அடுத்த ஒரு கொஸ்டின், அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா வந்து அர்ச்சனா கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க, இப்படி வெளியே உட்காந்து வேணும்னு சொல்லி நெகட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீ வந்து பெருசா வந்து சோசியல் மீடியால எதுவும் பார்க்காத, எதுவும் ஆக்டிவா இருக்காத, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு, கொஞ்சம் எல்லாமே அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதனால பேசிக்கலாம். சோ இப்போதைக்கு பயங்கரமா ஹர்ட் வந்துட்டு இருக்கு, அது வேணும்னு சொல்லி பரப்புறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ஒன்று சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சரி நம்ம பிஆர் நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி காசு கொடுக்குற யாராச்சும் சோசியல் மீடியா, நிறைய சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க, போல் நடத்திருப்பாங்க. சோ யார் வந்து டைட்டில் வின் பண்ண தகுதியான சொல்லி போல் நடத்திருப்பாங்க. அந்த போல்லையுமே அர்ச்சனா தான் வின் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து அர்ச்சனா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஆக்சுவலா நம்ம சேனல் நம்ம பேசினது, அவங்களும் பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. என்னன்னா, அர்ச்சனா கேட்கறேன், சரி நான் வந்து ஓட்டுக்கு காசு செலவு பண்ணேன்னு சொல்றாங்க. சரி ஓட்டுக்கு காசு செலவு பண்றதுல ஒரு நியாயம். சரி அது வந்து அவங்க சொல்றபடி ஏதோ யோசிச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுருக்காங்க, அதை வச்சு ஓட்டுகளுக்கு காசுன்னு சொல்றேன். ஓட்டுகளுக்கு காசு செலவு பண்றது நியாயமா இருந்துட்டு போட்டு, வீட்டுக்குள்ள டாமக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்கு நான் ஏன் காசு செலவு பண்ணும்? அந்த டாஸ்க்ல வின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்கும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அப்படி தெரிஞ்சாலுமே நான் வீட்டுக்குள்ள வந்து எப்படி காசு செலவு பண்ண முடியும்? வெறும் டீச்சர் வேலை பாக்குறேன், எங்க அப்பா எப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ண முடியும்? மொதல் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள டோமிக்ஸ்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்ல அர்ச்சனா வந்து நிறைய ஸ்கோர் எடுத்துட்டாங்க. அர்ச்சனா இருந்த டீம் வந்து பயங்கரமா ஸ்கோர் எடுத்துட்டாங்க. அதுக்குமே பயங்கரமா கரைஞ்சாங்க.
பிஆர் தான் ஓட்டு போட்டாங்க, பிஆர் தான் இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க, பிஆர் தான் கேம் ஆடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கூட தற்கொலை. பிஆர்னு ஒரு டீம் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஒர்க் அந்த டீம்கிட்ட கொடுக்குறீங்கன்னா என்ன ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் தான் பார்க்க. நீங்க சொல்ற மாதிரி பிஆர் வச்சு ஓட்டுகளுக்கு காசு கொடுத்தாங்கன்னா ஓட்டுகள் மட்டும் தான் போடுவாங்க. அப்படி ஓட்டுகள் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு வேல்யூ. மற்றபடி சோசியல் மீடியால அங்கங்க போல் வைக்கிறாங்க. இப்போ யூடியூப், ட்விட்டர்லாம், இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய பேஜஸ் வந்து போல் நடத்திருப்பாங்க. யார் வந்து டைட்டில் வின் பண்றா, யார் இந்த வீட்டுல ஜெனியூனா இருக்கா அப்படின்னு சொல்லி வைக்கும் போதுனா அதெல்லாம் கவனிச்சுன்னா ஒரு பயங்கரமான டிஃபரெண்டோட அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க. ஒரு 100% ஓட்டுல ஒரு 80% 90% அர்ச்சனாக்கான ஓட்டுகள் தான் இருக்கும். ஒரு 1,00,000 ஓட்டுகள் வருதுன்னு நினைச்சீங்களா, அதுல ஒரு 90,000 ஓட்டுகள் அர்ச்சனாக்கு தான் இருக்கும். கண்டிப்பா அது நிறைய பேஜஸ்ல நான் கவனிச்சிருக்கேன், என்னோட பேஜ்ல நீங்க கவனிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி சோசியல் மீடியால வைக்கிற போலுக்குலாம் நான் ஏன் ஓட்டு போட காசு கொடுக்கணும்? நான் என்ன தற்குறியா? நான் அப்படி ஒரு தற்குறியா இருந்தா அப்படி காசு கொடுத்தா நியாயம் சொல்லலாம். ஆனா நான் அப்படி தற்குறி கிடையாது. நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கறேன். கரெக்ட் தானே? ஏடா கண்ட இடத்துல சோசியல் மீடியால போல் நடத்துறாங்கன்னா அந்த போலுக்கு எல்லாம் ஓட்டு போடாடா பிஆர்ட்ட காசு கொடுத்துட்டு போவாங்க. யாரா நீங்க தற்குறி மாதிரி பேசுறீங்க? அண்ட் பிஆர் அப்படிங்கிற ஒரு டீம்ட்ட எதுக்கு காசு கொடுக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் அந்த டீம் வேலை பார்க்கறோம். சும்மா கண்ட இடத்துக்குலாம் போய் ஓட்டு போட்டு அந்த டீம் வேலை பார்க்காது. ஆனா சில தற்கொலை இதையுமே கூவிட்டு தான் இருந்தாங்க. ஏன் அந்த வீட்டுக்குள்ள பூர்ணிமா அதை பார்த்துட்டு நான் அந்த கேம்ல பெரிய லெவல் ஓட்டுகள் டிஃபரெண்ட் இருக்கும் போதே நினைச்சேன் அர்ச்சனா வந்து வெளியே தான் வேலை பாக்குறாங்க, எனக்கு அப்பவே தெரிஞ்சு. என்ன விடலாம் அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் போதே நான் யோசிச்சேன் அவங்க ஏதோ வெளியே வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வீட்டுக்குள்ள உட்காந்து கூவி இருப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி தான் அர்ச்சனா வச்சு செஞ்சு விட்டாங்க. சோசியல் மீடியால நடக்கிற போலுக்குலாம் நான் ஏன் ஓட்டு போட காசு கொடுக்கணும்? அபிஷியலுக்கு ஓட்டு போட கொடுத்தா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்ப இவங்க பேசுறதே தப்பு தானே ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாங்க. ரெண்டாவது புள்ளி கேங்க பத்தி கேக்குறாங்க. புள்ளி கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லும் போது அர்ச்சனா வந்து சிம்பிளா அங்கே ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான். தயவுசெய்து அந்த வேட பத்தி நான் பேச விரும்பல, புள்ளி அப்படிங்கறத பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க பண்ணதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க, மக்களுக்கு தெரியும். நான் திரும்பி உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க லைஃப் அழிக்க விரும்பல. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நான் அதை யோசித்து நான் அதை பண்றேன் அப்படி சொல்லிட்டு புள்ளிங்கிற வேடை யூஸ் பண்ணி மாயாபூர்ணிமா அந்த இடத்துல கொண்டே வரல. இதுலயுமே அர்ச்சனாக்கான மதிப்பு தான் அதிகமாகுதே தவிர மாயாபூர்ணிமா கீழே போட்டு தான் மிதிக்க தான் செய்றாங்க. அண்ட் இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தர் பத்தி கேட்கும்போது எல்லார பத்தியுமே டீசெண்டா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எல்லார பத்தியுமே இப்ப தினேஷ் மார்க் பண்ணதை நான் வெளியே வந்து பார்த்தேன், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவருக்கும் டைட்டில் வேணும் அப்படிங்குமா அவர் நிறைய யோசித்து வந்திருப்பாரு. சோ அதெல்லாம் உடையும் போது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, சோ அதனால பண்ணாரு. பட் எனக்கு யார் மேலே எந்த ஒரு கோவமே இல்ல. ரெண்டாவது விசித்ரா பத்தி கேட்கும்போது விசித்ரா பத்தி ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க. விசித்ரா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், செகண்ட் மதர் மாதிரி தான். நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த வீட்டுக்குள்ள நான் உடஞ்சி இருக்கும் போது எனக்கு கை கொடுத்து தூக்குன ஒரு ஆள் அந்த ஆளு. பட் அவங்க வந்து கடைசியில கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிட்டாங்க, கொஞ்சம் நிறைய ட்ராக் மாதிரி போய் டிஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னதான் அவங்க பண்ணாலுமே எனக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டாவது அம்மா மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்ப கூட அவங்க போன் பண்ணி ஏதாவது பேசினா கூட நான் பேசுவேன். எனக்கு இப்ப அவங்க ஏதாச்சும் மெசேஜ் பண்ணாலோ இல்ல போன் பண்ணாலோ என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்டா நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. இதுல இருந்து கவனிக்கிறீங்களா விசித்ராக்கான கேரக்டரும் அர்ச்சனாக்கான கேரக்டரும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி இதுல நமக்கே தெரியுது பாத்தீங்களா? இதுதான் அர்ச்சனா. ரெண்டாவது மாயா பூர்ணிமா பத்தி கேக்குறாங்க. கேட்கும் போதே அவங்கள பத்தி இவங்க ரொம்ப எல்லாம் பெருசா எதுவும் சொல்ல, அவங்க புள்ளி பண்ணாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், அந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்க எல்லாமே தெரியும். பட் அந்த வீக் இல்லைன்னா நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது பிரதீப்க்கு நடந்த அநீதியை தட்டி கேட்டதுமே நான் தான். அப்படி கேட்கலன்னா கூட நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன், பட் என்னால கேட்காம இருக்க முடியாது, நான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பனா சொல்றேன். ரெண்டாவது இடத்துல என்ன சொன்னாங்க, மாயா பூர்ணிமா ரெண்டு பேர்ல யாருக்கா ஒருத்தர் கால் பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நான் வெளியே வந்து நிறைய வீடியோஸ் எனக்கு வீட்டுல காட்டினேன். சோ அப்படி காட்டும் போது நிறைய விஷயங்கள் பார்க்கும் போது ரொம்ப தப்பா இருக்கு. சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் எப்படி போன் பண்ண முடியும்? என்னை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. அப்படி பேசுற நபர்கிட்ட நான் ஏன் போன் பண்ணி பேசணும்? வாலண்டியா நான் எதுக்கு போன் பண்ணி பேசணும்? நான் பேச முடியாது அப்படிங்கறதுல அவங்க பக்கா ஸ்டாண்டா இருக்காங்க. சோ அதனால அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டா அப்படி முடிஞ்சிடும். நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும், எல்லாரோட இன்டர்வியூக்கும் வியூஸ் எல்லாம் அதிகமா பெருசா ஒண்ணு போல நார்மலா போயிருந்து கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கழுவி ஊத்திருப்பாங்க. மக்கள் எல்லாருமே வச்சு செஞ்சிருப்பாங்க, அர்ச்சனாக்கு வெயிட்டிங் போட்டிருப்பாங்க. சோ இன்னைக்கு எல்லா சேனலும் போய் பாருங்க, வியூஸ் வெறித்தனமா போயிருக்கும். இதையும் பிஆர்னு சொல்லாங்கடா, டே சீசனே முடிஞ்சு போச்சு, இன்னுமா பிஆர் வச்சு வேலை பார்க்க போறாங்க. சோ சீசன் முடிஞ்சிட்டு சோ வியூஸ் வெறித்தனமா போயிருக்கும். கமெண்ட் பாத்தீங்கன்னா வெறித்தனம். மக்கள் எல்லாருமே சம ஆனந்தத்துல இருக்காங்க அர்ச்சனாவை பார்த்ததுல. சோ இதுல இருந்தே தெரியுதா மக்களுக்கான ரெஸ்பான்ஸும் கடைசி வரைக்கும் சேனல் சப்போர்ட்லயே சர்வே ஆனாக்கா ஆட்களுக்கான ரெஸ்பான்ஸும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். சோ மொத்தத்துல முடிச்சிட்டாங்க, ஈஸியா முடிச்சிட்டாங்க. பிஆர்ங்கிறது பப்ளிக் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க விரும்பல. ரெண்டாவது அவங்க கையில கவனிச்சுனா கூட தெரியும், பிராவோக்கான பிரேஸ்லெட் இன்னும் போட்டிருக்காங்க. பட் இந்த கையில இருக்கிற அந்த காப்பு காணும், நம்ம விஜயவர்மா அவர்கள் போட்ட காப்பு கையில இருந்த மாதிரி நான் கவனிக்கல. பட் பிரேஸ்லெட் இன்னும் இருக்கு. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா வெளியே போய் உங்க பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கரெக்டான விஷயங்களை காட்டியிருக்காங்க.
சோ இந்த ஆட்கள் மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கறதையும் கரெக்டா காட்டியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து நல்லபடியா கடந்து போகும்னு சொல்லி நான் நம்புறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி. அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி அப்டேட் நம்ம சேனல்ல இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. சோ இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.